ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிசம்பர் 12, 2024ங்க. இன்றைக்கி வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வாழைக்கட்டை வந்து ஒரு 90 கட்டை ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான்னா, இந்த கரை ஃபுல்லாக அப்படியே நட்டுக்கிட்டே போய் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த கரையும், அதாவது 4 பக்கமும் அப்படியே நட்டுக்கிட்டு வந்து ஸ்கொயர் பண்ணி இந்த பாதை வரைக்கும் அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானு. ஆர்டர் போட்டோம். திங்கக்கிழமை இது பண்ணி இன்றைக்கி புதன்கிழமை வந்துடுச்சிங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ரகம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேன் ஒரு 3 கட்டை மட்டும்தான் நடவு பண்ணேன். மிச்சத்துக்கெலாம் நடவு பண்ணல, மழை வந்துச்சு அப்படிங்கிறதால. இது வந்து பூமி உள்ளார வந்து புதஞ்சிருக்கு. அடுத்து இதுவும் தேன் தான் பாருங்கள். இதுதான் நம்ம ஆர்டர் போட்ட கட்டை. ஒரு கட்டை வந்து 16 ரூபாங்கிற ரேட்டில் வாங்கியிருக்கிறோம். மொத்தம் 90 கட்டை ஆர்டர் போட்டோம். கட்டை சைஸ் வந்து சின்னதாக இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. குட்டி கட்டை எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. இதோ பாருங்களேன், ஒரு மொபைல் ஃபோன் சைஸ் தான் இருக்குது. இது வந்து தேன் முடிஞ்சிடுச்சிங்க. இது வந்து பூவங்கட்டை. இது வந்து நம்ம சொந்த கட்டை. எல்லா ரகமும் இருக்கணுங்கிறதால நம்ம இதை பிடிக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். இந்த பூவங்கட்டை வந்து ஒரு 3 கட்டை இருக்குங்க. பூவங்கட்டைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரகம்னு தெரியல. இது ஒரு புது ரகம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க எங்கள் மாமானால. அவங்க வயல்லேருந்து கொண்டு வந்து நடவு பண்ணியிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டை. 1 2 3. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாளி. ரஸ்தாளி ஒரு 3 கட்டை இருக்குது. இதுவும் ரஸ்தாளி தான். இதுவும் ரஸ்தாளி தான். குழி எடுத்தாச்சு, மழையினால நம்ம போடாத இருக்கிறோம். அடுத்து வந்து மொந்தன், இந்த வறுவல் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த கட்டைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கட்டை போல் இருக்குது. அங்கே ஒரு 2-3 கட்டை நடவு பண்ணணும். அந்த கார்னர்லேயும் நடவு பண்ணணும். கட்டை கொஞ்சம் மீந்திருக்கு, 3 கட்டை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காய் செடி. இது வந்து உழவர் ஆனந்துக்கிட்டே வந்து நாமக்கல் ஆர்டர் போட்டோம். இது நடவு பண்ணி 1 வாரம் ஆகுது. நல்லா க்ரோத் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொந்தன் கட்டை. இது வரைக்கும் 10 கட்டை இருக்குது. நம்ம எங்கெங்கே ஷேர் பண்ணி வைக்கணுமோ வச்சுக்க வேண்டியதான். எல்லாம் மார்க்கிங்லாம் பண்ணியாச்சு. மீற கட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேறு ஒரு இடத்துல கேட்டுருக்காங்க, அவங்கள்ட்டையும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்படி அவங்க வேணாம் அப்படின்னாங்கன்னா இந்த கரை ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இதில் வந்து ஒரு 8 கட்டை வரைக்கும் வைக்கலான்ட்டு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம். இதுலேருந்து நேந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நேந்திரம் தான் அதிகமாக இருக்கும். 1 இதுவும் நேந்திரம் தான். இதுவும் நேந்திரம். இதுவும் நேந்திரம். இதுவும் நேந்திரம். இதுவும் நேந்திரம். இங்கே குரூப்பாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக நேந்திரம் தான். இதில் ஒரு கட்டையை மட்டும் நடவு பண்ணிவிட்டு அந்த தென்னை மட்டை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மார்க்கிங் எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் நேற்றே வந்து மழை இல்லாத டைமில் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து 1 நடவு பண்ணிட்டு மிச்சம் 3 வந்து யார்ட்டாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை நமக்கே எங்கேயாவது தேவைப்படுதுன்னா வைக்கணும். ஏன்னா இருக்கிற கொஞ்சம் கேப்பில் எல்லா ரகத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அதை நிப்பாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, அப்படியே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இது செவ்வாழை ஸ்டார்ட்டு. இதுவும் செவ்வாழை தான். இதுவும் செவ்வாழை தான். மார்க்கிங்லாம் அந்த மட்டை தான் மார்க்கிங். இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் செவ்வாழை, இதுவும் செவ்வாழை. அந்த கீழே இருக்கிறதும் செவ்வாழை தான் பார்த்துங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 செவ்வாழை இருக்குது. 10 கட்டை அதோட முடியுது. இது நம்ம ஒரு கட்டையை வச்சுட்டு மிச்சம் 3 கட்டையை யார்ட்டையாவது கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா G9 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கால பக்கமாக இது வந்து ஷார்ட்டாக இருக்குமாம்மா. அதனால் அது இடத்த மாற்றலாமா யோசிச்சுட்ருக்கேன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கட்டை பக்கம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா G9 பச்சையாக பழுக்கும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அது காய் காய்ச்சா தான் தெரியும். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா G9 இது ஒரு 3 கட்டை இருக்குது பாருங்கள். G9 இதில் 1 நடவு பண்ணிட்டு 2 யார்ட்டையாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளானுங்க. அடுத்து இதுலேருந்து ஏலக்கி ஸ்டார்ட்டு. இதுவும் ஏலக்கி தான். இதுவும் ஏலக்கி தான். இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஏலக்கி வைக்கல. ஏன்னா இந்த இடத்துல வந்து வேறு ஒரு ரகம் இருக்குது. இது வந்து மஞ்சளாக பழுக்கக்கூடிய G9 அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏலக்கி ஒரு 10 கட்டை இருக்குது. இது இருக்குது பாருங்கள். அது மார்க்கிங்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மழை விட்டோடனே நம்ம நடவு பண்ண வேண்டியதான். அப்படியே மார்க்கிங்லாம் பண்ணி வச்சு அந்த மட்டை கிடக்கிறது தான் மார்க்கிங். ஆனால் கட்டை சைஸை பாருங்கள் இவ்வளோ குட்டியோண்டு இருக்குன்ட்டு. அதாவது சாதாரணமாக 2 சாக்கிலே பார்த்திங்கன்னா 90 கட்டையை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அப்பயே நினச்சேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு மாதிரி, அது வேஸ்டேஜ் கட்டை மாதிரி அவங்க வச்சுருந்துருப்பாங்க போல். ரொம்ப சின்ன கட்டை அதை நடவு பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. 16 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தே கிடையாது சுத்தமாக. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கட்டையை ஊக்கப்படுத்தி நம்ம கிளப்பிக்க வேண்டியதான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலக்கி முடிஞ்சிச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து இந்த பாதியில் 2 பக்கமே வச்சுருக்கேன். இந்த பக்கமும் தேன் தான், இந்த பக்கமும் தேன் வாழை தான். நல்லா ஹைட்டாக டாலாக வளரும். பார்க்குறதுக்கு உள்ளே வர்றதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமும் தேன் விட்டுட்டேன். தேன் வாழை. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு, இந்த லைன் ஃபுல்லாக பாக்கு வச்சுருந்தோம். மண் அடிக்கும் போது எல்லாம் மாட்டிக்கிச்சு. இதுங்க மட்டும்தான் உயிரோடு இருக்குதுங்க. எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏலக்கி ரகம். இன்னொரு 39 கட்டை பக்கம் மீந்திருக்குதுங்க. அது 29 கட்டை.
இதில் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். உள்ளார இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மழை விட்டவுடனே இதுக்கான இடத்த நம்ம ஒதுக்கி நடவு பண்ண வேண்டியதான். இதுதான் டோட்டல் ப்ராஜெக்ட்டு. இன்னும் 2-3 நாள் இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்.